இந்த ஊரு பிரசிடென்ட் சார் யாரு? பிரசிடென்ட் எதுக்கு? நான் இல்லையா? ஏன் நான் இல்லையா? Don't touch me. டேய் பொடியா, என்னடா பெருசுங்களா ரொம்ப குஷியா இருக்காங்க? தடியா புது ஃபிகர் வந்தா எல்லாரும் இப்படிதான் சொல்லி விடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏதாவது தெரியுமா? இவங்க உங்க வீட்டுக்கு வழி கேட்டாங்க. கைய பிடிச்சு கூட்டு வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. கையெடுன்னு சொல்றல, உங்க வீட்டை கைய பிடிக்கணுமா? இடு. நீங்கதான் பிரசிடென்ட்? இல்லம்மா, நான் இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட். ஏன் இந்த ஊருக்கு வர சொன்னீங்க? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. பசங்களுக்கு படிப்புக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வரவழைச்சேன். இது பாருமா, நீ பஸ் விட்டு இறங்கின உடனே இந்த ஊர்ல புயல், பூகம்பம், சூறாவளி எல்லாம் வந்துருச்சு. ஒருவேளை நீ இங்கேயே இருந்தா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். தயவு செஞ்சு என்னைய கும்பிடுறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாம்மா? நீ வந்த பஸ்லயே திரும்பி போயிட்டா உனக்கும் ஆபத்து இல்ல, இந்த ஊருக்கும் ஆபத்து இல்ல. என்ன பிரசிடென்ட் ஐயா, வந்ததும் வந்துட்டாங்க. இங்கேயே இருக்கட்டுமே, முதியோர் கல்வியாவது எடுப்பாங்க. பொடி அங்க வா. இடுப்பு அளவு கூட கிடையாது. இந்த பார்வை பாக்குறியா நீ? பாரு, இவங்களை போய் அந்த பஸ்ல ஏத்தி விட்டுருவான். எடுத்தாலும் 25 ரூபீஸ். ஆம்பா, இது என்ன வேலை? 25 ரூபீஸ். என்ன தேவரு பேச இங்கிலீஷ்ல பேச போறாரு? பேசிட்டு விடுறா, நாமளும் பேசுவோம். நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஏன்பா நீ ரொம்ப ஜாஸ்தி வேலை சொல்ற? அவ்வளவு வேலை எல்லாம் கொடுக்க முடியாது. 25 ரூபீஸ் சரியா? இல்ல 25 ரூபீஸ்க்கு குறைச்சலாம் எதுவும் கொடுக்க முடியாது. 25 ரூபாய் ரொம்ப அதிகம் ஐயா. நாங்க தான் 25 ரூபீஸ் தரோம்ல, கொடுக்குறியா? மூடிக்கிட்டு போறியா? என் கடையில எதை எடுத்தாலும் 25 ரூபீஸ் தான். சரி, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா சொல்றேன், 25 ரூபீஸ்க்கு தரியா இல்லையா? அது இல்ல பெரியவரே, இவரு 25 ரூபீஸ் சொல்றாரு. நாங்க 25 ரூபீஸ் தரேன்னு சொல்றோம், கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னையா இழிப்ப? இங்கிலீஷ் தெரிஞ்சா பேசணும், இல்லன்னா வாசுவ மூடிக்கிட்டு அழகா தமிழ்ல பேசணும். நானும் இதத்தான் அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு கேட்டா தானே. என்னங்க பெரியவரே, நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்க உங்களையே வந்துகிட்டு இருக்கீங்களே. ஏம்பா, இங்க இருக்கிறது எது எடுத்தாலும் 25 ரூபாய் தானே? நான் சொல்லும் போது உன் காதல என்ன வச்சிட்டு இருந்த? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. 25 ரூபாய் தானே? என் கடையில இருந்து எந்த பொருளை எடுத்தாலும் 25 ரூபீஸ் ஒர்த்து தான். அதுக்கப்புறம் பேச்ச மாத்த கூடாது. இப்பவே சொல்றேன், எது எடுத்தாலும் 25 ரூபாய் தான் தருவேன். அப்புறம் தயார் பண்ண கூடாது. டேய், எங்களுது 25 ரூபீஸ் வம்சம். இத்தப்படி நான் 1 ரூபாய் தரேன், நான் 1 தரேன். இத பாத்தியா? ஆட்டை கட்டி மாட்டை கட்டி கட்சியில 25 ரூபாய் விட்டு பொண்ணைய தள்ளிட்டு போயிட்டாயா? பார்த்து நீ இடப்படாத. என் பொண்ணை விடுறா, என் பொண்ணை விடு. ஒரு அடி முன்னாடி வச்ச இங்க தலை உருளும். நீ கேட்ட, நான் கொடுத்தேன். எனக்கு வேண்டியதை நான் எடுத்து போறேன். கொஞ்சம் இருடா. நீ என் பொண்ணை தள்ளிட்டு போ. ஆனா
இத கட்டிடு. ஞான பண்டிதா எங்க இருக்குல்ல? இருக்குடா. இருக்குடா. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன செய்யலாம்னா நேரா சந்தைக்கு போய் சுண்டல் கரும் ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சினிமாக்கு போயிட்டு ஜாலியா மஜா பண்ணிட்டு வந்துடலாம். டேய் அடியா, அதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? நீ இருக்கும்போது பணத்துக்கு என்ன கவலை? புடியும் கரெக்டா சொன்னா. கபார அண்ணாத்த திருப்பதி லட்டில்னு சொன்னா ஓரளவுக்கு நம்பலாம். பஞ்சாயத்து தலைவருடைய பையன் அது. பார்த்திப உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன எந்த பையன் நம்புவான்? சொல்லு அண்ணாத்த. டேய் உன் மேல சத்தியம், என்கிட்ட பணம் இல்லடா. நீ எதுக்கும் கவலைப்படாத, பணம் தானே பிரச்சனை, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரெடியா? யாராவது வந்தா சிக்னல் கொடு. ஓஹோ அண்ணாத்த ஃபாலோ. இன்னை விட உயரமா இருக்கே. யா. யா. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. தடியா 5 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய். வாங்க சார் வாங்க. சூப்பர் ஏனி. டேய் சந்த காசு எடுங்கடா. எந்த தோப்புல இருந்து இத திருடிட்டு வந்தீங்கடா? எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? நாங்க தான் ஒரு சந்தா காசு கட்டுறோம்ல. ஏய் திருட்டு பசங்களா, ஓவரா போறீங்க. உங்க 2 பேருக்கு கீழே மேல சேர்த்து வச்சிருவேன். வைங்க வைங்க, நாங்க நிறைய பாத்துக்கிறோம். முன்னால போனா பின்னால வர. வணக்கம். டேய் நிறுத்துடா. பாவம் அந்த பெரியவர் அவ்வளவு அடக்கமா மரியாதையா வணக்கம் வச்சுட்டு போறாரு. கை எடுத்து கும்பிட்டா நீ என்ன குறைஞ்சு போயிடுவியா? கும்பிட்டனா சீத்தடியா 2 கையை தூக்கி கும்பிட வேண்டியதானேன்னு அண்ணன் சொல்றாரு. ஓட்டுற தண்டச்சோறு. இனிமே செய்யறேன்னா. ரைட். குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது. வணக்கம் தம்பி. பத்தாணி உடம்பு வணக்கம் சூடு ஐயா. கும்பிட சொன்னா கும்பிடுறது தள்ளி விட்டடா குண்டு பயலே. எப்படிடா வண்டி ஓட்டும் போது கும்பிட முடியும் குட்டை? ஏண்டா பரதேசி 2 கை எடுத்து கும்பிட சொல்ல, உனக்கு அறிவு இல்லையா? தள்ளி ஏக்கா பால் கூட. கொஞ்சம் சும்மா இருக்கியா? அக்கா இன்னைக்கு நாக சதுர்த்தின்னு சொல்லி காலையில இருந்து எதுவும் கொடுக்காம எங்களை பட்டினி போட்ட. அந்த புத்துல பாலை ஊத்துறதுக்கு பதிலா என் வயித்துல பாலை ஊத்திருந்தா உனக்கு புண்ணியமாக கிடைச்சிருக்கல. புண்ணியமா புண்ணியம். உன் வயிறு நிறையறது ஒண்ணுதான், கூவத்தை கிளீன் பண்றது ஒண்ணுதான். நான் போய் பால் ஊத்திட்டு வர வரைக்கும் அமைதியா இருக்கேன். அக்கா அங்க பாரு அங்க பாரு. அங்க சாமி கும்பிடுறாங்களே யாரு தெரியுமா? யாரு? அவங்கள பார்த்தா இந்த ஊரே மதிக்கும். வெறும் மதிப்பு மட்டும் இல்லக்கா, பஞ்சாயத்துல ஓய்ப்புங்கிற மரியாதை. பார்த்திபனோட அம்மா. அண்ணா. பார்த்திபா இவ்வளவு பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு அபசகரமா கேக்குறியடா? ஆட நானே அவசகுணத்துல போறேன், அதனாலதான் அம்மா அப்பா முழுங்கிட்டேன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றானுங்க. நீ வேற அதெல்லாம் போட்டுனா எங்க நான் போறேன்? பக்கத்து ஊர்ல இருக்கிற என் மாமா பொண்ணுக்கு நகை சேலை எல்லாம் வாங்கிட்டு போய் எப்படி இருக்கா பாத்துட்டு வான்னு எங்க அம்மா சொன்னாங்க. எதுக்குடா புரியாத பேசுறிய? இந்த பாடிக்கு, இந்த பெல்ட்டுக்கு, இந்த பிகருக்கு, இந்த சட்டைக்கு ஒரு பொண்ணு என்னடா உன் கையில இருக்கிற இந்த காசுக்கு ஊர்ல இருக்கிற மொத்த பிகரையும் மச்சலாம். அப்படியா? எங்கடா? இந்த விஷயத்துல எங்க போகணும், என்ன பண்ணணும் எதுவுமே கேட்க கூடாது. நான் கூட்டு போய் இடத்துக்கு வேறுபொண்ணு பார்க்க காட்டுக்குள்ள போற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு என்னையே ஃபாலோ பண்ணும். என்ன சொல்ற? நீங்க எவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் இல்லன்னு சொல்லுவேன். அப்பா பார்த்திபா நம்ம கோயில பாத்தியா? சபா என்னுடைய ரேஞ்சுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. முதல்ல இத புடி, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்றேன். என்ன வேணும் சார்? எனக்கு ஃபுல் பாட்டில் நெப்போலியன் கொடுங்க, இந்த தடையனுக்கு பீர் பாட்டில் கொடுங்க, நம்ம அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் ரசனா கொடுங்க. ஐயோ சாரி பிரதர், நம்ம அண்ணனுக்கு ஒரு பாட்டில் ரம் கொடுங்க. அடிக்க குமுக்க அடிக்க குமுக்க கோலே மாலே கோலே மாலே கோல்மால் கோல்மால். அப்பா வந்துருச்சா? ஏ ராசா
இப்ப நாம எங்க போறோம்? கூட்டிட்டு போறோம் நல்லா குடிச்சிட்டு இப்ப எங்க போனோம்னு என்னைய கேக்குறான்டா. போன வாட்டி எந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும்? ஞாபகத்துக்கு வரல. ஏண்டா நிறுத்த? சரியா ஞாபகம் வந்துரு. என்னமோ எழுதிருக்காருங்க, ஒரு அளவு தெரியல. 600, 700, 5 times. குரு, உண்டா? என்னடா இது? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. டேய், டேய் தெரியா? வாங்கடா போலாம். சரி. டேய், கொசு என்னடா? ஏ தடியா, எனக்கு தெரியாம தனியா வந்துட்டியா? இங்க என்னடா அமக்கலம் நடக்குது? டேய், ரமீலாக்காவை குடும்பத்தோட போய் கூட்டு வராங்கல்ல, அதான். நம்ம பிரமலக்காவா? பார்த்திபா! பார்த்திபா! ஏய் பொடியா, என்னடா? பார்த்திபா! எனக்கு தெரியாம வீடு முழுக்க அலங்காரம் பண்றீங்க. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? தெரியாத விடு. அடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. சரி, அக்கா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. உயிர கட்டாப்புக்கு ஒரு நல்ல செட்டப் பார்த்து வச்சிருக்கேன். என் கூட வரியா? பகல் கட்சி பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, எவன்டாவ? ஐயா, அவன் என்னடா சொன்ன? அது பார்த்திபா, என்ன காப்பாத்து. பார்த்திபா, ஒரு தடவை இவன் பேச்சை கேட்டு நாம பட்ட பாடு ஞாபகம் இருக்குல்ல? ஓடா ஓடா. ஓடி ஓடி உழைக்கணும். அடிபட்டுட்டீங்களா? ஏண்டா தடியா, அண்ணன் திஷ்டு பொம்மை மாதிரி நிக்கிறாரே. அது இருக்கட்டும்டா பொடியா. அந்த பொண்ணு யாரா? சொல்றேன், வா. அச்சக், அச்சக், அச்சக். நீ எந்த ஊருக்கா? ஏ தடியா, கமா. அண்ணா நகர் அண்டான்னு ஐநா வர்ற கோபான்னு ஐசிய கூட 1 மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல அதையும் தாண்டி புனித வாடுது. அதிக பிரசங்கத்தனமா பேசாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். ஐயோ, அக்கா சிரிக்குது. அது சரி, நீ எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையா? சாத்தூர். உன் பேர் என்ன? பிரமீளா. அது சரி, இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? நான் எங்க ஊர்ல ஒரு டீ கடை வச்சிருந்தேன். ஆனா ஒருத்தர் கூட காசே கொடுக்கல. யாரு? எங்க ஊர்ல இருந்த சோம்பேறி பசங்க ஓசில டீ குடிச்சு திவாலாக்கிட்டாங்க. நீ இந்த ஊருக்கு எதுக்கு வந்தான்னு கேட்டேன். இந்த ஊரு நாட்டாம பெரிய மனசு பண்ணி இடம் கொடுத்தா நான் டீ கடை வச்சு பழிச்சுக்குவேன். அவ்வளவுதானா? இவர் மனசு வச்சாரா சாராய கடையை வச்சு கொடுப்பாரு. என்னடா சொன்ன? அது இல்லன்னா இந்த பொண்ணு கடை வைக்கிற விஷயம் பெரியவர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அது உன்கிட்ட வரதுக்கு பதிலா நீயே இத ஜெட்டில்மென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உன் கெப்பாசிட்டி நிக்கல. என்ன யோசிக்கிற? அட ஒத்துக்கன்னு சொல்றேன். சரி, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இடத்தை காட்டுங்கடா. ஆமா, நான் கேட்ட உடனே இடம் கொடுக்கறேன்னு சொன்னாரே, அவர் யாரு? நீ பார்க்கணும்னு வந்தியே, இந்த ஊரை நாட்டாம அவருடைய செல்ல புள்ள எங்க அண்ணாத்த அடைக்கலம் கொடுக்கிற கிருஷ்ண பரமாத்மா. வாக்க இடத்த காட்டுற. இதையே பண்ண முடியல, வேற என்னதான் பண்ண போறியா? தண்ட சொல்லுங்களா, அப்போ இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ரிப்பனை கட் பண்ண முடியல. யாருதான் இந்த கத்திரி? அம்டம் கோபால்து. ஊர்ல இருக்கிறதெல்லாம் வெட்டி வெட்டி
நானும் ஏற்கனவே சொன்னேன் அண்ணாத்த ரிப்பன் கட் பண்ண போறாரு உன் சாமான சாணா முடிச்சு சார்பா வையன்னு அவன் சாணா பிடிக்காம அப்படியே கொடுத்துட்டானா முடிய வெட்டுற கத்திய வச்சு ரிப்பனை கட் பண்ண முடியுமா? உங்களுக்கு அறிவே இல்லடா. உனக்கு மூளை வேலை செய்யுது. டேய் தடியா, எட்ரா கத்திய வெட்டிடுற. இதுவா அதே ஜாமான்தான். ரிப்பன் கட்டிங் எதை செய்யணுமோ அதை சீக்கிரம் செய்ப்பா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படல. சவுண்ட் ஜாஸ்தி ஆகுது. உன் அவசரத்தை பார்த்தா நீயே திறந்து வடை எல்லாத்தையும் வாங்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்ப போல இருக்க. வந்த மாதிரி 4 பேர் வந்தா போறோம். கண்டிப்பா இந்த கடை திவாலை தான். கட் பண்ணுங்க. அண்ணாத்த எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாண வேலை எல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம 3 பேர் சேர்ந்து படத்துக்கு போலாமா? எந்த படம்டா? சூப்பர் ஸ்டார் படம். அட்டக்கார நாலு தெரிஞ்ச ரூட்டுக்கார நியாயம். அண்ணாமலை அது பாச்சாடா மடையா. ஏதோ ஒரு படம் வாங்க போலாம். என்ன ஒரு மாதிரியா இருக்குற? கையில பணம் இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? பணம் இருந்தாதான் உன் மூஞ்சி ஹீரோ வாட்டம் இருக்குமே. கவலைப்படாத சகோதரா, எங்கிட்ட இருக்கு கொடுக்கவா? உன்கிட்ட ஏதுரா? அதுவா கிரிஜாக்காவுக்கு கல்யாணம் நடக்கிற சமயத்துல ஐயர் மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு மடியில கை வச்சுட்டேன். எவ்வளவு தேரும்? ஒரு 20 ரூபாய் தேரும். பரதேசி ஒரு 200 அடிச்சிருக்க கூடாது. அந்த பரதேசி 20 ரூபாய் வச்சுனா அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயோ சரியா செஞ்சீங்கண்ணா. தடியா, எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வேணும்டா. 500 ரூபாயா? அக்கட சூடு. என்னப்பா ஒரே ஒரு ஆடு தான் கிடைச்சதா? ஊர்ல இருக்கிற ஆட்டையெல்லாம் கொண்டு வரிசையா தொங்கிட்டு இருந்தா எங்க கொண்டு வந்து கொடுக்கறதே? பேசாம வாயை பொத்துட்டு பணத்தை கொடுப்பியா? சரி சரி, வேற ஏதாவது ஆடு கிடைச்சா கொண்டு வாங்க, கூட கொஞ்சம் ரேட் போட்டு தரேன். இதுவே ஜாஸ்தி. இது தெரிஞ்சா என்ன நடக்க போதோ? சரி டேய் வாங்கடா. உன் ஆடுதான் இந்த தடியெல்லாம் எடுத்தான்.